பூர்ணிக்கிட்ட வந்து ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கூடிய சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நான் வந்து இங்கே வரமாட்டேன். ஆனால் வந்து கண்டிப்பாக சிவா தான் எனக்கு எல்லாமே. சிவா கூட தான் நான் வாழ்வேன், அவரும் ஏன் கூட தான் வாழ்வார், இது நடக்க தான் போது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு அன்னப்பூர்ணி செமையாக டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருமா, அவள் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, நான் சொல்கிறேன் சிவா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன்னை ஏற்றுப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து டென்ஷனாக இருக்காங்க. ஸ்னேகாவுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடந்துச்சு, எல்லாம் இந்த சிந்துவால் தான் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க மகா. அடுத்து வந்து இங்கே மகா வந்து, ஏண்டி எவ்வளோ திமுரு இருந்தால் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்வேன், ஏன் அவள் இருக்கிற திமுரில் ஆடுறியா, உனக்கு எல்லாமே இருக்குடி உனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சிவா வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அங்கே வராங்க நம்ம சிந்துவை பார்த்துட்டு சிவா வந்து கேட்குறாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு, நான் ஒன்றும் பண்ணலையே, அவள் பண்ணது தப்பு தான், அதனால தான் அவளை அத்தை வெளியே அமிச்சாங்க, அவள் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, நான் அப்பளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால தான் அவள் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறா, இதில் தப்பே கிடையாது அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி பேசுவாங்க, காலம் ஃபுல்லாக உன் கூட வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா, அது கனவுல கூட நடக்காது, நீ எப்போ இந்த மாதிரி வந்து கேவலமாக என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணியோ அப்போவே எல்லாமே முடிஞ்சிச்சு, உன் மேலே இந்த சின்ன சின்ன எனக்கு இறக்கம் கூட கிடையாது, அதனால் கூடிய சீக்கிரம் நீ யாருன்னு சொல்லிட்டு என் பெரியம்மாக்கு நான் நிரூபித்து ஸ்னேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு, உன் கண்ணு திருவி இது நடக்கும். அதே மாதிரி ஸ்னேகா சொல்லிட்டு போனால, அவளும் நானும் 2 பேருமே சரி, நாங்கள் 2 பேருமே வந்து வாழ போகிறது நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, வேறு எப்படி பேசுவாங்க, நீ இன்றைக்கி வேணால் ஸ்னேகா வீட்டை விட்டு அமைச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இதே நிலைமை உனக்கு ஏற்படும், இதே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெரியம்மா ஒன்றை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், கூடி சீக்கிரம் நடத்தி காமிக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க சிந்து. டாக்டர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அப்போ அந்த ஸ்னேகாவை தான் விரும்புவாரா, கடைசி வரைக்கும் என்னை ஏற்றுக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து சிட்டு வராங்க, என்ன என்ன அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடந்ததெல்லாம் நானும் பார்த்தேன், நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் சிந்து, தப்பே கிடையாது அப்படின்றாங்க. இல்லை சிட்டு, நான் பண்ணது எந்த தப்பும் இல்லை எனக்கும் தெரியும், ஆனால் ஏன் டாக்டருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு விடு, ஆனால் அந்த ஸ்னேகாவை தான் அவர் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு, அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, இவ்வளோ தூரம் வந்துட்ட, அதுக்காக விட்டால் தர முடியும், இப்போ வந்து இவ்வளோ நாள் நீ பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதுக்கப்புறம் நீ டாக்டர் கூட வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆமா சிட்டு அப்படின்றாங்க. அதுக்கு நீ தைரியமாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறாங்க சிந்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க நம்ம பைரவி. அதை பார்த்துட்டு ஆறுமுகம் அங்கே வராரு. ஆறுமுகத்தை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு எல்லோரும் இப்படி தானா அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சு, இப்போ உங்கள் தம்பி பண்ணது கொஞ்சம் கூட சரி இருக்கா, இந்த மழை கேவலமாக நடந்திருக்கு, எனக்கும் அவன் பண்ணது பிடிக்கல தான், ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ நடந்துச்சு, அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களா, நான் என்ன கேட்குறது இதை பற்றி, அம்மா தான் இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே பண்ணாங்கல்ல, அப்போ கூட உங்கள் தம்பியை நீங்கள் ஒரு வார்த்தை கேட்குறீங்களா, அவர் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார், என் அக்காவுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, நீங்களாம் ஒரு ஆள், உங்ககிட்ட போய் கேட்குறேன் பாருங்கள் அப்படின்றாங்க. நான் யார் ஒன்றுங்க கேட்க வேணாம் சொல்லுது, கேட்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தா நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்து, டேய் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வாடா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவாக ஆறுமுகம் வராரு. இங்கே பைரவி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து. பார்த்தலடா பைரவிக்கு எப்படி பிடிச்சிச்சு பார்த்தியா, அதுக்கு தான் அவள் அப்படி சிரிக்கிறா மா, அவள் அதுக்கு சிரிக்கலாமா அப்படின்னோடனே, வேறு எதுக்குடா சிரிக்கிறா, என்னை பார்த்து கேலியாக சிரிக்கிறாமா, அது கூட தெரியாமல் பைரவி ஏதோ என்னை பார்த்து சிரிக்கிறான்ற, டேய் எப்படி சிரிச்சா, ஆனால் உன்னை பார்த்து சிரிக்கிறாள் எதனால, இந்த ட்ரெஸ்ஸால் தான்டா, கலர் கலராக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டினா தினமும் உன்னை பார்த்து சிரிப்பாடா, அதுக்கப்புறம் உன் மேலே அனுப்பி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னோடனே, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு.